நிலவில் அணு உலை அமைக்கும் ரஷ்யாவின் திட்டத்தில் இந்தியாவும் இணைய இருப்பதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தில் உள்ள ஆபத்துகள், சவால்கள் என்ன என்பது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கடந்த ஆண்டு இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய போதும் தொடர்ந்து சூரிய சக்தி கிடைக்காததால் 14 நாட்களுக்கு பிறகு விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செயலிழந்து போனது. காரணம், பூமியைப் போல் அல்லாமல் நிலவில் தொடர்ந்து 14 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் சூரிய வெளிச்சமின்றி இரவாகவும் இருக்கும் என்பதால் மின் சாதனங்களை தொடர்ந்து இயங்க வைப்பது சவாலாக உள்ளது. இதனிடையே நிலவில் தரையிறங்கி நிரந்தர ஆய்வு மையங்களை அமைக்கும் முயற்சியில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய சில நாடுகள் ஈடுபட்டு வரும் சூழலில் மின் உற்பத்திக்கு சூரிய சக்தியை நம்பியிருப்பதை விட அணுசக்தியே சிறந்த தீர்வாக இருக்கும் என கருதப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு நிலவில் அமைக்கப்படும் ஆய்வு மையங்களுக்கு தேவையான மின்சக்தியை உற்பத்தி செய்ய அங்கு ஒரு அணு உலையை நிறுவுவதற்கு ரஷ்யா தீவிரம் காட்டி வருகிறது. 1/2 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட சிறிய தானியங்கி அணு உலையை வரும் 2036ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அமைக்க ரஷ்யா சீனாவுடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஷ்ய அணுசக்தி கழகமான ரோசட்டமின் தலைவர் அலெக்சி லிகாச்சேவ் நிலவில் அணு உலை அமைக்கும் திட்டத்தில் இந்தியாவும் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியாவும் இந்த திட்டத்தில் விரைவில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அணு உலையை அமைக்கும் பணியில் நேரடியாக மனிதர்களை ஈடுபடுத்தப் போவது இல்லை என்றும் ரோபோட்டிக்ஸ் முறையிலேயே இந்த உலைகள் அமைக்கப்படும் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது. இது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். பூமியில அணு உலை அமைக்கிறதே மிகவும் சவாலா பார்க்கப்படுகிறது. நிலவுல அமைப்பது எப்படி சாத்தியமாகும்? முதல் தடவை செய்யும்போது புதிய விஷயமா இருக்கும். பட் ஏற்கனவே நம்ம பூமியில செஞ்சிருக்கனால அந்த அனுபவம் அத்தனையும் நமக்கு இருக்கு. மனித குலத்துக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதனால இது தாராளமா செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா இது சேட்டலைட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிறிய லெவல்ல அந்த பர்டிகுலர் அந்த சேட்டலைட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க இந்த அணு உலையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்யணும், நிலவின் தரையில செய்யணும் அப்படின்னா தாராளமா செய்யலாம். அதுக்கு செய்யக்கூடிய செயல்திறனும் செய்யக்கூடிய பொறியியல் வல்லுநர் தொழில்நுட்பமும் ஏற்கனவே இருக்கு. குறிப்பா அணு கழிவுகளை எப்படி கையாள்வாங்க? நிலாவில செய்யறதுக்கும் சரி, இங்க பூமியில செய்யறதுக்கும் சரி, ரெண்டு ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல அவ்வளவு வித்தியாசம் இருக்காது. சொல்லப்போனா நிலாவில செய்யறது பாதுகாப்பு ஜாஸ்தி. இங்க பூமியில செய்யறது ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டதுன்னா அது மனிதனுக்கு டைரக்டா பாதிப்பு அதிகமா இருக்கும். நிலவுல அவ்வளவு பாதிப்பு இருக்காது. நிலவுல பாதிப்பு என்ன அப்படின்னா கதிரியக்கம் வரலாம். கதிரியக்கம் கண்ணா பின்னான்னு வந்தது அப்படின்னா அது என்ன செய்யறது அப்படின்றத கேள்வி. அதாவது தீங்கு ஏற்பட்டால் அந்த கதிரியக்கம் வந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? பட் அதுக்கும் கூட பூமியில என்ன பாதுகாப்பு முறைகள் நம்ம அனுசரிக்கிறோமோ அதே நிலவுலையும் செய்து தாராளமா கண்டிப்பா செய்யலாம். சிறிய அணு உலை என்பதால் ராக்கெட் ஏவுதலின் போது விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும், உலையில் பழுது ஏற்பட்டாலும் தானாகவே அதன் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ளும் எனவும் ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மனிதர்களே இல்லாம முழுக்க முழுக்க ரோபோக்களை பயன்படுத்தி கட்டுமான பணிகள் நடந்தா அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும்? பூமியிலேயே நிறைய இடத்துல இந்த அணு உலையில இருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது அது ஆட்டோ அதாவது முடிஞ்ச வரைக்கும் மனிதனுடைய ஈடுபாடு குறைந்த விதத்துல தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயம்லாம் மனிதன் டைரக்டா அங்க போய் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த இடத்துல மிஷின் யூஸ் பண்ணி அதாவது உங்களுக்கு அதாவது ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணி தான் பண்றாங்க. ஸோ இதே ரோபோஸ் வச்சு செய்யும் போது இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தான் இருக்கும். இந்தியாவை இந்த திட்டத்துல ரஷ்யா சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? முதல்ல யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது அவங்க டெக்னாலஜி வெளியில அவ்வளவா கொடுக்காம இருந்தாங்க. அந்த யுஎஸ்எஸ்ஆர் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடும் தனித்தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தை தாங்கி படிக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யாது. அதனால ரஷ்யா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது. யுஎஸ்க்கு அவங்களுக்கு விற்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே விற்றாலும் இது ரொம்ப பாதுகாப்போட தங்களுக்கு வேண்டிய நாட்டுக்கு தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இது அந்தந்த நாட்டோட பாலிசி. ஒருபுறம் ககன்யான் திட்டத்தின் மூலம் அமெரிக்காவுடன் இணைந்து விரைவில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள இந்தியா, மறுபுறம் அமெரிக்காவின் பரம எதிரியான ரஷ்யாவுடன் சேர்ந்து நிலவு அணு உலை திட்டத்தில் இணைய விரும்புவது மிகப்பெரிய ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.